வரதட்சணை தான். அத நீங்களே சொல்லுங்களேன். ₹1,00,000 25 பவுன் தங்க நகையும் நான் தரேன். எந்த கலப்படமும் இல்லாம இருக்கிறதுனால தான் சசிதரன் சார் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டது. இது யார் எழுதுனாங்க, எதுக்காக எழுதுனாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படியே போற வழியில போட்டோன்னு விட நாங்க ஒண்ணு 10 பொண்ணு பெத்துக்கலையே. இவ ஒருத்தி மட்டும் தானே இருக்கா. ஒன்னு இல்ல 9 பிறக்கட்டுமே, அதுல ஒண்ணு எப்படியாவது போகட்டும்னு பெத்தவங்களால விட்டு கொடுக்க முடியுமா சொல்லு? லத்திகாவோட பொண்ணு இன்னும் திருந்தவே இல்லையா? இப்பவே பேருக்கு எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாளா? தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும்ல. லத்திகாவும் அப்படிதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். தேவையில்லாம பேசாத. ஓ, உங்க குடும்பத்துல இருக்கவங்கள பத்தி ஒரு வார்த்தை தப்பா சொல்லக்கூடாதே, அப்படிதானே? அந்த பொண்ணு இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னா நம்ம மான மரியாதைலாம் கெட்டு போயிடும், பாத்துக்கோங்க. சொல்ல போனா இந்த ஊர்ல யாருக்கும் தெரியாதுல்ல. இங்க வந்ததுக்கு அப்புறம் பழையபடியா ஆரம்பிச்சிட்டானா ஆம்பளைங்களா நிறைய பேர் இருக்காங்க இங்க. நீ இப்படிலாம் சொல்லாத சுமித்ரா. அந்த பொண்ணு பாவப்பட்ட பொண்ணு. பாவப்பட்ட பொண்ணு தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காளா? நாம சொல்றத கேக்குற வயசு இல்ல அவளுக்கு. ஆனா எல்லாரும் அப்படி ஒண்ணும் இல்லல்ல. நானும் அந்த வயசெல்லாம் தாண்டி தானே வந்திருக்கேன். நமக்கும் ஒரு பொண்ணு இருக்கா. ஏதாவது கெட்ட பேர் வந்துச்சுன்னா அவளை தானே பாதிக்கும். சொல்ல போனா ஆசா கூட சேர்ந்து நம்ம பொண்ணும் தேவையில்லாம கெட்டு போயிடுவாளான்னு பயமா இருக்கு. இங்க பாரு சுமித்ரா, இந்த சின்ன பொண்ணு கூட அவ பழகுறதால MBBS படிக்கிற நம்ம பொண்ணு வழி மாறி போயிடுவான்னு பயப்படாத. சின்ன பொண்ணா இருந்தாலும் இப்பவே கெட்ட பேர் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாளே. இப்போதைக்கு ஆஷாவை இங்க கூட்டிட்டு வந்தாதான் அவ மனசு கொஞ்சமாவது மாறும். இந்த மாதிரி சூழ்நிலையில அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நம்மளை தவிர வேற யார் இருக்கா? ஹெல்ப் பண்ணா அதுக்கு கைமாத்தா நன்றி சொல்றவங்களா அந்த லதிகாவும் சசிதரனும்? அவங்க பண்றதெல்லாம் நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன். இது ஒரு பொண்ணோட எதிர்கால சுமித்ரா. என்ன வேணா பண்ணுங்க, என்னால அந்த பொண்ணோட எதிர்காலம் வீணாக வேண்டாம். போய் தூங்குங்க, நானும் தூங்குறேன். இறங்குடி. உன்னை நான் இறங்குன்னு சொன்னேன். வெளியே வா. ஓ, இதுதான் என்னோட புது ஜெயிலா? என்ன இருந்தாலும் உன் அகங்காரம் மட்டும் குறையவே இல்ல. அகங்காரத்துக்கும் குற்றம் பண்ணதுக்கும் தானே இந்த மாதிரி ஜெயில போடுறீங்க. உங்களோட விருப்பம் அதுதான், நடக்கட்டும். நீங்க எல்லாரும் முதல்ல உள்ள வாங்க. எதுவா இருந்தாலும் நம்ம வெளியே நின்னு பேச வேண்டாம். நில்லு. திமுரும் அகங்காரமும் உன்கிட்ட இருந்ததுன்னா அதை வெளியவே வச்சுட்டு வீட்டுக்குள்ள வா. ஜெயிலரும் சூப்பர் தான். சுமித்ரா, உன் விசாரணை கண்டிப்பா எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள கொண்டு போய் வச்சுக்க. ஓ, அப்ப தண்டனை நீங்க தான் கொடுப்பீங்க போல இருக்கே. ஏய், உன்னை நல்லபடியா பாத்துக்கிற சுமித்ரா ஆண்டிக்கு உனக்கு தண்டனை கொடுக்க எல்லா உரிமையும் இருக்குடி. பழைய காலத்துல அதிகாரிங்க கிட்டலாம் மொத்த அதிகாரமும் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்பவும் அப்படிதான் நினைக்கிறேன். ஏங்க, இது சுத்தமா சரி வராதுங்க. இவ வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே என்ன பத்தி என்னெல்லாம் சொல்றா? இங்க பாரு, ஆரம்பத்துல இருந்து நீயும் பாத்துட்டு தான் இருக்க. ஆஷாவோட குணம் அதுதான். நம்ம கிட்ட மட்டுமே அப்படி பேசுறா. அவங்க அம்மா அப்பா கிட்ட கூட அப்படிதான் பேசிட்டு இருக்கா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. பலூனும் பிபியும் வாங்கி கொடுத்தா சந்தோஷப்படுற வயசு இல்லல்ல. வயசுக்கு தகுந்த மாதிரி தானே எப்பவுமே நடந்துக்கணும். நமக்கும் ஒரு பொண்ணு இருக்கால, அவ ஒருவேளை இப்படி இருந்தா என்ன பண்ணுவ? என் பொண்ணை நான் இப்படி எல்லாம் வளர்க்கவே இல்லை. சுமித்ராவோட மகளை பத்தி யாரும் எப்பவும் தப்பா சொல்ல மாட்டாங்க. இனிமே நீ ஆஷாவை அப்படிதான் பாத்துக்கணும். நீ உள்ள வாமா. என்ன, நீங்க வரலையா? இல்ல முரளி அண்ணா, நாங்க கிளம்புறோம். இங்க பாரு, நானும் அப்பாவும் அடிக்கடி இங்க வரோம். ஐயோ, எதுக்காக வருவீங்க? நம்ம பொண்ணு இந்த வீட்டுல தான் இருக்காளா இல்ல ஓடி போயிட்டாளான்னு பார்க்க வருவீங்க?
என்ன நாடு கடத்துறதா நினைச்சிட்டு நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. பாத்துக்கோங்க. ம். அப்ப நான் கிளம்புறேன். ஆ. சொந்தக்காரங்களை எல்லாம் வரவேற்கிறதுக்கு நீ மட்டும்தான் இருக்கியா? ஓ ஓ ஓ ஓ, பாத்து. என் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு காரு. இது கல்யாண வீடு இல்ல, அதான் ஏகப்பட்ட வேலை இருக்கும்ல. நான் ஒன்னும் பெருமைக்காக இதை எடுத்துட்டு வரல பாலா. அவசரத்துக்கு ஒரு டாக்ஸியை கூப்பிட்டாலே அதுக்கு எவ்வளவு பணம் செலவாகும். ஆனா இதுக்கு பெட்ரோல் போட்டா போதும். அப்பா அம்மா எங்க? கோயிலுக்கும் ஆடிட்டோரியத்துக்கும் போயிட்டு வரதா சொல்லிட்டு போயிருக்காங்க. இதுக்கு அஜய் அனுப்பி வச்சிருக்கலாம்ல. இது வாடகை விட ஆயிடுச்சு. இல்லன்னா இங்க ஒரு பந்தல் போட்டா நல்லா இருக்கும்ல. எங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம கல்யாணத்துல எங்க சொந்த வீட்டுல நாங்க பந்தல் போட்டிருந்தோம்ல. ஒரே நேரத்துல 500 பேருக்கு சாப்பாடு போடலாம். இந்த வீட்ல பந்தல் போடுறதெல்லாம் ரொம்ப பழைய காலம். ஆனா இப்ப கல்யாணம் பண்றவங்க எல்லாம் மேரேஜ் ஆல் பார்ட்டி ஆல் அப்படிதான் இப்பெல்லாம் நடத்துறாங்க. நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் இல்ல. அப்பா கல்யாணத்தை மண்டபத்துல தான் வைக்கணும்னு இருந்தாரு. கையில 1 ரூபா கூட இல்லனாலும், ஆனா இவங்க பண்ற ஆடம்பரத்துக்கு ஒரு குறைச்சலும் இல்ல. ஏய், ஹரி எவ்வளவு பணம் வச்சிருக்கான்? அது எனக்கு தெரியலக்கா, நீங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும். உன் கல்யாணத்துக்கு தானே அவன் பணம் அனுப்பியிருக்கான். அப்போ எவ்வளவு இருக்குன்னு உனக்கு தெரியணும்ல. நீ என்ன செய்ய பேசிட்டு இருக்க? பாலாவை இதெல்லாம் பாத்துட்டு இருப்பா. கல்யாணத்துக்குன்னு அனுப்பின பணத்தை அது இதுன்னு செலவு பண்ணிட்டா அப்புறம் கல்யாணத்தை கடன்ல தான் பண்ணிருக்கோன்னு சொல்லக்கூடாது. இது எல்லாத்தையும் என்னுடைய ஆசைக்காக நீங்க செய்யலக்கா. எவ்வளவு கிடைச்சிருக்கு, எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்கன்னு இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னா நீங்க அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் தான் கேட்கணும். கல்யாணத்துக்காக வரதட்சணையா கொடுக்கற தங்க நகைக்காக அம்மா சுமித்ரா ஆண்டி கிட்ட கடன் கேட்ட விஷயம் உங்களுக்கு தெரியும்ல. தங்கம் வாங்கினதும் ட்ரெஸ் வாங்கினதும் பல பேருடைய மனசு உறுத்திக்கிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும்க்கா. மானங்கெட்ட கல்யாணம், இது என்னுடைய கல்யாணம் நினைக்கிறப்போ எனக்கே ரொம்ப கேவலமா இருக்கு. எல்லாம் தெரிஞ்சிருந்தா ஏன் ஜெயா அப்படி பேசிட்டு இருக்க? அவ எவ்வளவு கஷ்டப்படுற பாரு. ஏங்க, நான் இருக்கிற விஷயத்த தானே சொன்னேன். அதுக்கு அவ கோச்சுக்கிட்டா நான் என்ன பண்றது? அதை பத்தி நான் என்ன சொல்றது? நீங்க அப்பாட்ட கேட்டு பாருங்க. பாலாக்கா, நாளைக்கு முகூர்த்தம் எத்தனை மணிக்குன்னு பெரியப்பாட்ட அப்பா சொல்லவே இல்லையா? எனக்கு என்னடா தெரியும்? ஒரு 2 நாளைக்கு போன் இங்கேருந்து மாத்தி வச்சுட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். அதை விட இன்னொன்னு சொல்லட்டுமா? நீ 2 நாள் எங்கேயாவது வெளியில போனா நல்லது. இப்ப முரளி பெரியப்பா தான் கால் பண்ணாரு. கல்யாணத்துக்கு வரணும்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. எங்க கல்யாணம், எத்தனை மணிக்கு முகூர்த்தம், எதுவுமே அப்பா சொல்லலையாம். எல்லா வேலையும் அப்பா தான் பண்ணணும்னு நீ நினைச்சா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஹரியும் கூட இல்லைல்ல, இப்ப நீ தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்பா என்கிட்ட எந்த வேலையும் சொல்றது இல்ல. ஏன்னா அவர் என்ன நம்புறதே இல்ல. இன்னும் அவர் என்ன சின்ன பையன் தான் நினைச்சிட்டு இருக்காரு. நீ அப்படி இல்லைன்னு நிரூபிக்க வேண்டிய நல்ல சந்தர்ப்பம் தான் இது. உன் அக்காவோட கல்யாணம் நாளைக்கு நடக்க போகுது. அப்ப நீ தூரமா நின்று ஏதோ 3வது மனுஷன் மாதிரி பார்த்துட்டு போக கூடாது. யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அதை நீ செஞ்சுதான் ஆகணும். கல்யாணத்துக்கான விஷயத்த ஒன்னொன்னா நீ பார்த்து செய்யும் போதுதான் நீ ஒரு பொறுப்புள்ள பையனா எல்லாருக்கும் தெரிவ. ஆனா நாளைக்கு நடக்கிறது அவனுடைய அக்கா கல்யாணம் நம்ம நினைக்கவே இல்லையே. இந்த வீட்டுல இருக்கிற தேவையில்லாத ஒரு ஆளை வெளியே அனுப்புற ஒரு சடங்கு. அப்படித்தான் நீயே நினைச்சுக்கிட்டு இருக்க இல்லாச்சே. பாத்தீங்கல்ல, இதுதான் பிரச்சனையே. இப்படி இருந்தா எப்படி நான் மனசார வேலை செய்ய முடியும்? அவளுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத இந்த கல்யாணத்தை எல்லாரும் சேர்ந்து கட்டாயப்படுத்துறதுனால அவ இது போலதான் பண்ணுவா. அவ்வளவு ஒரு மனுஷி தானே. பிடிக்கலனா வேண்டான்னு அப்பா கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்ப இப்படி பண்ணிட்டு இருப்பாங்களா? வா வாடா செல்லக்குட்டி வா.
நீ பாலா கிட்ட போ. பாலாக்கானால தான் சொந்தக்காரவங்க நண்பர்கள் எல்லார்கிட்டையும் என் பேர் ரொம்பவே கெட்டு போச்சு. நான் இப்போ அது எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு இருக்கேனா? ஆனால் பாலாக்கா எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு இருக்காங்க. அவ மனசுல வச்சுக்க நீங்க எல்லாரும் சேர்ந்து கொடுத்த சன்மானம் அது மட்டும் தானே? உனக்கும் அக்கா கிட்ட மனசு விட்டு பேசுறதுக்கும் ஒரு தம்பி அவகிட்ட சிரிச்சு பேசுறதுக்கும் நட்பா பழகிறதுக்கும் இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. நாளையில இருந்து பாலா இன்னொரு வீட்டுக்கு போயிடுவா. வேணுகோபாலோட மனைவியா. பாலா, நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், ஆனா அதை கேட்டு நீ வருத்தப்படக்கூடாது. உனக்கு சேர வேண்டிய பணத்தை கண்டிப்பா நீ வாங்கிக்கணும். இதுக்கப்புறமும் கிடைக்கும்னு நீ எதிர்பார்த்துட்டு இருக்காத. ஏங்கா, நீங்க ஒன்றும் அப்படி இல்லைல்ல? நீங்க கல்யாணம் முடிஞ்சு போனப்போ உங்களுக்கு கம்மியா கொடுத்த நகையை கணக்கு போட்டு பலமுறை நீங்க அதை வாங்கியிருக்கீங்கல்ல. அப்போ அப்பா வாங்கி கொடுத்த நகை, சொத்து, குழந்தைக்கு மொட்டை போட, கோவில்ல செலவு பண்ண எல்லா காசையும் நீங்க சரியா கணக்கு போட்டு அப்பா கிட்ட வாங்குனீங்கல்ல. வாங்கினேன் தான், ஆனா அது பத்திரமா இருக்குல்ல. இல்லனா எல்லாமே நஷ்டமா போனப்போ அதுவும் சேர்ந்து போயிருக்கும்ல. இப்போ நீங்க மட்டும்தான் புத்திசாலி, அது போதும். பாலா, இதுக்கப்புறமும் நீ மனசுல ஏதாவது ஒண்ணு வச்சிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? சொன்ன தேதியில உன் கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். அதுக்கேத்த மாதிரி தானே நீ இருக்கணும். அத நீங்க எனக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியமே இல்ல. நான் சொல்லாம வேற யார் சொல்லுவா? நாளையில இருந்து நீ வேணுகோபாலோட பொண்டாட்டின்னு உனக்கு ஞாபகம் இருந்தா போதும். இப்படி வா, உட்காரு. இங்க பாத்தியா, உனக்காக தான் வாங்கினேன். இது 2.5 பவுன். பிடிச்சிருக்கா பாரு. நல்லா இருக்கா? அவரு வளையல் தான் வாங்கணும்னு சொன்னாரு. நான் தான் சொன்னேன் செயின் வாங்கினா போதும்னு. எப்படியும் உனக்கு யாராவது வளையல் வாங்கி கொடுப்பாங்க. இந்த டிசைனை நான் தேடி தேடி எடுத்தேன். பார்க்க அழகா இருக்குல்ல? ஆமா, நம்ம சித்தி 2 பவுன் வாங்கி கொடுக்கறத அம்மா கிட்ட சொல்லிருக்காங்க. அது வாங்கிட்டாங்களா? அது எதுவுமே எனக்கு தெரியாதுக்கா. எதை கேட்டாலும் தெரியாதுன்னு ஏண்டி சொல்ற? நாளைக்கு நடக்க போறது உன்னோட கல்யாணம் தானே? அதுதான் எனக்கு சந்தேகமே. யாரும் என்கிட்ட எதுவும் கேட்கறதும் இல்ல, சொல்றதும் இல்ல. நீ இப்படி இருந்தீனா அவங்க ஏதாவது சொல்ல வந்தா கூட திரும்ப போயிடுவாங்க. எல்லாருக்குமே எல்லாம் தெரியும்ல. இருந்தாலும் கொஞ்சம் கூட பாசமே இல்லாம இருக்காங்க. எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு இப்ப நீதான் விளையாடிட்டு இருக்க. மத்தவங்களோட மனசு கஷ்டப்படாம இருக்க உன்னோட கஷ்டத்தை மறந்து சிரிக்கிறவ தானே நீ. இங்க பாரு, அப்பா அம்மா இடத்துல நின்னு யோசிச்சு பாரு. அவங்களோட கஷ்டத்தை ஏன் நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? எல்லாரும் சேர்ந்து உனக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு நீ நினைக்கிறியா? எனக்கு தெரியல. தெரியலன்னு சொல்லாத. எதையும் தெரிஞ்சுக்கணுங்கிற அக்கறை உனக்கு இல்ல. பாலா, நான் உன்னோட நல்லதுக்காக தான் சொல்லுவேன். இன்னையில இருந்து நீ உன்னோட குணத்தை மாத்திக்கலனா அதுக்கப்புறம் வர பிரச்சனைகளை நீ தான் சமாளிச்சே ஆகணும். நீங்க சொன்னது என்னமோ சரிதான். கை பிடிச்சு வேலை பேச நான் ஒண்ணு கறவ மாடு இல்லைல்ல. நாளைக்கு இன்னொரு வீட்டுல இன்னொருத்தருடைய கையை நான் பிடிச்சதும் அவருக்கும் எனக்கு உண்டான பந்தம் என்னன்னா, நான் ஒரு டீ கொடுத்ததும் என்னுடைய பேரும் படிப்பு மட்டும்தான் கேட்டாரு. அவ்வளவுதான். என்ன மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணுக்கு பழசு எல்லாத்தையும் மறந்துட்டு புது வாழ்க்கையை தொடங்குறதுக்கு இது மட்டும்தான் ஒரே வழி.
பாலா, அழாத. சொல்றேன்ல. ஹலோ, பாலாக்காவா? ஆமா, ஆ, நான் தான் ஆஷா பேசுறேன் பாலாக்கா. ஆஷா நீயா? உங்களோட எதிரியா நினைச்சு தயவு செஞ்சு போனை வச்சிடாதீங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமா பேசணும். நீதான் என்னோட எதிரியா? சூப்பர், நல்லதா போச்சு. அக்கா, நீங்க அப்படிலாம் நினைக்க மாட்டீங்கன்னு தெரியும். எப்படிப்பட்ட எதிரியா இருந்தாலும் நேரடியா பேசுறது தான் எனக்கு பிடிக்கும். அப்படி இல்லனா உன்னை அழுத்தி கட்டி பிடிச்சு உன் காதை திருவிட்டு வந்துருவேன். பாலாக்கா, அதை ஞாபகம் வச்சிருக்கீங்களா? அதோட வலி இப்போ என் காதுல இருக்கு. சும்மா இருக்கும் போதெல்லாம் யோசனை பண்ணி சில சமயம் நானே என் காதை பிடிச்சு திருகிப்பேன். பாலாக்கா என்னோட பக்கத்துல தான் இருக்காங்க, நிறைய வாட்டி உணர்ந்திருக்கேன். அப்படின்னா நீ ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கேன்னு தோணுது, சரியா? அட, அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா. என்கிட்ட போய் சொல்லாம தயவு செஞ்சு உண்மையை சொல்றியா? உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க? தூங்கிட்டாங்களா? நான் முரளி பெரியப்பா வீட்ல இருந்து பேசிட்டு இருக்கேன்க்கா. ஏன் அங்க போன? ஒன்றும் இல்லை, சும்மாதான்க்கா. நீ சும்மாலாம் போயிருக்க மாட்ட. ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு நீ வீட்ல இருந்து அங்க போயிருக்கிறது தான் உண்மை. உன்னை பத்தி தான் எனக்கு நல்லா தெரியுமே. சொல்ல போனா நான் வந்து உன் காதுல மறுபடியும் கிள்ளணும் போல இருக்கு. ஆனா பாலாக்கா இங்க இல்லைல்ல, என்னால அங்க வரவும் முடியாது. நீ இங்க வந்தா என்ன பிரச்சனை? அக்கா, உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும்ல. என் அப்பா பண்ண வேலையால தானே எல்லாம் வீணா போச்சு. இப்போ 2 வீட்ல இருக்கவங்க யாரும் பேசிக்கிறது இல்லைல்ல. அதானே நீங்க எங்களை கல்யாணத்துக்கு கூட கூப்பிடவே இல்லை. அக்காவோட கல்யாணத்தை பார்க்க நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா? பெரியவங்களுடைய பிரச்சனையில நாம தலையிட வேண்டாம் ஆஷா. நான் எப்பவுமே உன் மேல கோவப்படவே மாட்டேன். அப்ப நான் தான் உங்க மேல கோவப்படுறேன்னா? இப்ப பாருங்க, போன்ல மட்டும்தான் என்னால வாழ்த்துக்கள் உங்களுக்கு சொல்ல முடியுது. இது போதும்மா, இது போதும் எனக்கு. உன்னுடைய வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமா சந்தோஷமா ஏத்துக்கிறேன். தேங்க்யூ பாலாக்கா. நான் தான் உனக்கு நன்றி சொல்லியாகணும். எனக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்துக்கள் சொன்னதுக்கு எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். அப்புறம் நான் ஊரை விட்டு போயிட்டேன்னு சொல்லி நீ சந்தோஷமாயிடாத. நீ அங்க என்னென்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கன்னு என் காதுக்கு செய்தி வரும். நான் வந்து உன் காதை மறுபடியும் பொண்ணாக்கிடுவேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சுல, நீ போய் தூங்கு. சரிங்கக்கா. ஓகே, குட் நைட். குட் நைட். வச்சிடுறேன். கதவு மூடும்போது இப்ப சத்தம் எதுவும் வரல சுமித்ரா? ஆமா, நேத்து அந்த ஆள் வந்து சரி பண்ணிட்டு போனாரு. ஆமா, எங்க போறீங்க? அது ஜெயச்சந்திரன் பாலாவோட கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்கான்ல, போகாம இருந்தா அது நல்லா இருக்காது. ஓ, போலனால அது யாரும் மோசம்னு சொல்ல மாட்டாங்க. போறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட மனசே இல்லை. ஆனா நான் போகாம இருந்தா எனக்கு பல பிரச்சனைகள் வரும். அப்படி என்ன பிரச்சனை வரும்? இங்க பாரு, ஜெயச்சந்திரனுக்கும் லத்தியாவுக்கும் இருக்கிற பிரச்சனையில நான் லத்தியா பக்கம் இருக்கிறதா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாம ஹரி அதை என் முகத்துக்கு நேராவே சொல்றான். லத்திகா கூட எதுக்கு இருக்கீங்கன்னா அவ பக்கத்துல நான் இருக்கேன்னு நீங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லணும். சும்மா இல்லல்ல, அவளுக்கு சேர வேண்டிய சொத்துக்காக தானே அவ கேஸ் கொடுத்துருக்கா. ஆனா நாம அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறது அவ்வளவா சரியா இருக்காது சுமித்ரா. அப்புறம் ஆஷா இப்போ நம்ம வீட்டுல இருக்கான்னு ஜெயச்சந்திரனுக்கு தெரிஞ்சா அதுக்கப்புறம் அவன் நம்மள தப்பா நினைச்சுப்பான்ல. ஓ, தெரிஞ்சா என்ன? அவனால நமக்கு உதவியோ உபத்திரமோ எதுவும் ஆக போறது இல்ல. அவ்வளவு சாதாரணமா யாரையும் எடை போட்டுறாத. ஹரி இப்போ கல்ஃபுக்கு போயிருக்கான், அஜய் இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்கான். நாளைக்கு அவங்க ஒரு பெரிய நிலைமைக்கு வந்தாலும் வருவாங்கல்ல. ஒத்துக்கிறேன், நீங்க பெரிய புத்திசாலி தான். பாலா,
நீ என் மேல ரொம்ப கோவமா இருக்கன்னு தெரியுது. இருந்தாலும் அப்பாவோட நிலைமைய நீ புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அது உன் வாழ்க்கையை பாதிச்சிடும். அப்பா எதுக்காக இப்படிலாம் பண்றாங்கன்னு நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ ஒரு மகனையோ மகளையோ பெத்தெடுத்து வளர்த்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு தெரிய வரும். அப்பதான் என்னோட நிலைமை உனக்கு புரியும். எனக்கு எந்த கோவமும் இல்லப்பா. என் மனசுக்குள்ள சில சங்கடங்கள் மட்டும்தான் இருக்கு. யார்கிட்ட ஷேர் பண்றதுன்னு தெரியாம இப்போ நான் என் மேலேயே கோவப்பட்டுக்கிட்டு இருக்கேன். செய்ய வேண்டியது எல்லாமே இந்த நிலைமையில இருந்துக்கிட்டு நீங்க எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனா என் மனசு சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. அவன் மேல கொஞ்சமாவது கருணை காட்டணும்னு உங்க யாருக்குமே தோணலல்ல. அதுல உள்ள வருத்தம் எப்பவுமே நின்னு போயிடும்னு நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லை. ஆனா நீ இப்படி பேசக்கூடாதுன்னு எத்தனை தடவை நீங்க என்கிட்ட சொல்லாம சொல்லிருக்கீங்க. நாளைக்கு எனக்கு கல்யாணம். நாளையில இருந்து எனக்கு ஒரு புது உறவு கிடைக்க போகுதா. இது வரைக்கும் எனக்கு அப்பாங்கிற ஒரு உறவு போய் புருஷங்கிற ஒரு புது உறவு வரும். இனிமே அவர்தான் என்னுடைய சர்வ அதிகாரி. அவருக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் வாழணும். இது சொல்றதுக்காக தானே நீங்க இப்ப இங்க வந்திருக்கீங்கப்பா. என்னுடைய மனசுல இப்ப நான் ஒண்ணுதான் நினைக்கிறேன். யார்கிட்டயும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம சுயநலமா வாழவும் முடியாம எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் கை விட்டுட்டு ஒரு பொண்ணோட மனசு என்னன்னு உங்களுக்கு புரியுமா என்ன? ஒருவேளை புரிஞ்சாலும் புரியலன்னு சொல்லி நடிக்கிறதுக்கு இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அதுவும் எனக்கு புரியும். அப்படி இருக்கிறப்போ ஏன்பா எனக்கு அட்வைஸ் பண்ண வரீங்க? இதுக்கப்புறம் எந்த ஒரு வார்த்தையும் நான் உன்கிட்ட கேட்கவே மாட்டேன் கிருஷ்ணா. கேட்ட வார்த்தையில ஒண்ணு கூட நீ எனக்கு கொடுத்ததே இல்லை. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கிருந்து நான் போகக்கூடிய தைரியத்தை நீதான் எனக்கு கொடுக்கணும்.
எனக்கு இந்த டேட்ல 2 ஒர்க் வந்துச்சு. ஜெயசுதா கம்பல் பண்ணனால தான் நான் இங்க வந்தேன். இப்பெல்லாம் பிரைடல் மேக்கப்புக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா சென்னையில. கல்யாணம் முடிஞ்சு நீங்க சும்மா இல்லாம பார்ட் டைம்ல ஏதாவது கோர்ஸ் பண்ணலாம்ல? உங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு தோணுதே. இன்னையில இருந்து வீட்டை விட்டு பிரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு மனசு வருத்தப்படுதா என்ன? சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல மனசை மாத்திக்கிறது உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா பொண்ணுங்களுக்கும் அப்படிதான். ஒரு வாரத்துல நீங்க வீட்ல இருக்க எல்லாரையும் மறந்துடுவீங்க. இந்த மாதிரி நான் எத்தனை பேரை பார்த்திருக்க தெரியுமா? இது முடியறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் ஆகும். நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா? ஃபுட்டு வேணும்னா இங்க கொண்டு வர சொல்லுவோம். இது வீட்ல இருக்கவங்கள பிரியன்னு நினைச்சு வருத்தப்படுற மாதிரி தெரியலையே. என்ன யாரையாச்சும் லவ் பண்ணிட்டு இருந்தீங்களா? இது கொஞ்சம் தொடச்சு விடுறீங்களா? லிப்ஸ்டிக்கையா இல்ல உங்க காதலையா? ரெண்டுமே தொடச்சி எறியதான் முடியும். எல்லாரோட லைஃப்லயும் ஒரு காதல் கதை இருந்திருக்கும். ச்சே, கொஞ்ச நேரம் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டு தான் வந்தேன். என்னை டிஸ்டர்ப் பண்றதுக்குனே வராங்க. அக்காவா இருக்கும். ஒரு 5 நிமிஷம் நான் கொஞ்சம் தனியா பேசணும். சரிங்க, எனக்கு அடுத்து நிறைய வேலை இருக்கு. நான் சீக்கிரமா போகணும். ஒரு 5 நிமிஷம் தான் வேலை இருக்கு. அதை முடிச்சிட்டு நான் கிளம்பிடுவேன். நான் சீக்கிரம் கிளம்பிடுவேன். நீங்க ஒரு டீ குடிச்சிட்டு வாங்க. ம். பாலா, கூப்பிடல. ஆனாலும் என்னால வராம இருக்க முடியுமா? ஏன் பாலாவோட கல்யாணம்ல? நீ கூப்பிட்டா நான் வரமாட்டேன்னு நினைச்சிட்டியா? ஏண்டி என்ன அப்படி பாக்குற? ஓ, கூப்பிடாத கல்யாணத்துக்கு இவ எதுக்கு வந்திருக்கான்னு பாக்குறியா? ஒரு கல்யாண பொண்ணா நீ ரெடி ஆகி மேடையில வந்து நீ நிற்கும் போது மாப்பிள்ள உன்னோட கழுத்துல கட்ட போற அந்த தாலிய பின்னாடி நின்னு நான் தான் மீதி முடிச்சிய போடணும்னு அலங்காரம் பண்ண கார்ல உன்னை கை பிடிச்சு உள்ள அனுப்பணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட கனவுகள் எனக்குள்ள இருக்கு. இருந்தாலும் ஒரு குற்றவாளியா ஒளிஞ்சி பதுங்கி வந்து உன்னை பார்க்க வேண்டியதாயிடுச்சு. என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல பிரீத்தி. ஸ்கூல்ல டீச்சர் என்ன திட்டும் போது நான் அழறத பார்த்து என்ன சமாதானப்படுத்த நீ இருந்த. இருந்தாலும் அதோட நிறுத்திக்கோ. நான் மறக்கணும்னு நினைக்கிற சம்பவங்களை மறுபடியும் மறுபடியும் ஞாபகப்படுத்தவா நீ இங்க வந்திருக்க? இல்ல, தெரிஞ்சோ தெரியாமலோ நான் உனக்கு ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அது எல்லாத்துக்கும் சேர்த்து மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கேன். அப்புறம் ஒரு கல்யாண பொண்ணா மேக்கப் போட்டுட்டு நிக்கிற என் பாலாவை பார்க்கலான்னு வந்த.
உலகத்துல எனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கணும்னு நினைக்கிற ஒரே ஒரு ஆள் இருக்காங்க. அது நீதான். நீ இப்படியே முன்னாடி சங்கடப்படும் போது நான் மனசு உடைஞ்சு போயிடுவேன். உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காக நான் வரல. இன்னொரு வீட்டுக்கு நீ மருமகளா போறதுக்கு முன்னாடி உன் பழைய நினைவுகளை இறக்கி வச்சுட்டு மனசை விட்டு அழ. உனக்கு ஒரு தோள் வேணும்ல, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். நான் இங்க வந்திருக்கிறத சூரஜோட தங்கச்சியா இல்ல, உன்னோட கஷ்டத்திலையும் சந்தோஷத்திலையும் கூடவே இருந்த ஒரு ஃப்ரெண்டா வந்திருக்கேன். இந்த ஃப்ரெண்டு இவ்வளோ நாளா எங்க போயிட்டான்னு தானே நீ இப்படி சிரிக்கிற? நீ உன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு முடிவு பண்ண அந்த நாள்ல இருந்து உன் முன்னாடி வர்றதுக்கு எனக்கு மனசே இல்ல பாலா. அது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். உன்னை சமாதானப்படுத்துறதுக்கான ஒரு வார்த்தை கூட என்கிட்ட இல்லவே இல்ல பாலா. அதுக்காக தான் என்னால வர முடியல. உன் மேல எனக்கு எந்த கோவமும் இல்லை. உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். எனக்காக நீ யார்கிட்ட எல்லாம் சண்டை போட்டு வந்திருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னைக்கு அந்த சடங்கு முடிஞ்சு போச்சுன்னா நீ இன்னொருத்தரோட மனைவி ஆயிடுவ. அதுக்கு முன்னாடி உன்னை பார்க்கணும்னு தான் யாருக்கும் தெரியாம நான் இங்க வந்திருக்கேன். இனிமே உன்னை பார்க்கவே மாட்டேன்னு என் மனசுல தோணல. இன்னைக்கு காலையில எந்திரிச்சப்போ நான் முதல்ல நினைச்சது உன்னைதான். நீ எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பல்ல, என்னை கல்யாண மண்டபத்துக்கு கூட்டிட்டு போக முதல் ஆளா நீதான் வந்து நிப்பன்னு சொன்னல. என்னை பார்க்கணும்னு உனக்கு தோணுச்சுல்ல, எனக்கு அதுவே போதும். என் கஷ்டங்கள் எல்லாம் தொலைஞ்சு போச்சு. நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன். நீ மனசுக்குள்ள அழறது எனக்கு நல்லா தெரியுது பாலா. நான் ஹாப்பியா தான் இருக்கேன் பிரீத்தி. ஏன்னா என் கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்றதுக்கும் என் பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கும் ஒரு ஆள் இருக்காரு. என் கிருஷ்ணா. அந்த கிருஷ்ணா இப்ப கையை விரிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட என்ன சொல்ல முடியும்? என் கஷ்டங்களை அவரு கேட்க மாட்டாரு. நான் இனிமே ஒரு புது வீட்டுக்கு போயிடுவேன். இன்னொருத்தர் பொண்டாட்டியா, ஒரு மருமகளா, ஒரு அம்மாவா, இப்படிதான் நான் வாழ்ந்து ஆகணும். பாலா, நீ என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துற. நீ என்ன பார்த்த உடனே என்ன நீ கட்டி பிடிச்சு அழுவன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா நான் நிறையவே அழுதுட்டேன் பிரீத்தி. இனிமே அழறதுக்கு கண்ணில் தண்ணி இல்ல. இந்த வாழ்க்கை சினிமாவோ நாவலோ இல்லைன்னு சூரஜ் சொன்ன அந்த வார்த்தை அன்னைக்கு நான் நிறையவே அழுதுட்டேன். இந்த உலகத்தை நான் வெறுத்துட்டேன். என் கூட நிக்க யாருமே இல்லை. அப்பா அம்மா என் கூட பிறந்தவங்களும் யாருமே இல்லாத இந்த பாலாவுக்கு பாலா மட்டும்தான். பாலா இந்த கிருஷ்ணனை சாட்சியா வச்சு தற்கொலைக்கு முயற்சி பண்ணா. அதுலயும் கிருஷ்ணன் என்ன தோக்கடிச்சிட்டாரு. மறுபடியும் பாலாக்கு ஒரு ஜென்மத்தை கொடுத்திருக்காரு அழறதுக்கு. நீ இன்னும் அழுதே முடிக்கலையேன்னு சொல்லிருக்காரு. பாரு, என்ன நல்லா பாரு. நான் சிரிச்சுக்கிட்டு தானே இருக்கேன். உன் மனசை முழுக்க வேதனையை வச்சுட்டு தான் நீ என் முன்னாடி நின்று சிரிச்சிட்டு இருக்க. என் பாலாக்கு சரியா நடிக்க தெரியல. இது போதுமா? அட சொல்லுடி, இப்படி சிரிச்சா போதுமா? அப்பா அம்மா உன் அண்ணன் சூரஜ் சௌக்கியமா? ஒரு புது மனுஷன் மாறத்துக்கும் இங்க இருக்கிற எல்லாரையும் புரிஞ்சுக்கிறதுக்கும் நான் இப்ப கத்துக்கிட்டு இருக்கேன். பாலா, நீ கல்யாணம் பண்ணிக்க போற அந்த வேணுகோபால் யாரு, எப்படி பட்டவர்னு எனக்கு தெரியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் உனக்கு புருஷன் ஆயிடுவாரு.
அதுக்கப்புறம் இனிமே நான் உனக்கு அறிமுகப்படுத்தின சூரஜ் உன் நினைப்புல கூட இருக்க மாட்டாரு. இனிமே உன்ன வாங்க வாங்க, சாரிய மாத்திட்டு ரெடி ஆகணும். ஒரு 2 மினிட்ஸ். ஓகே. நம்மளால இனிமே மீட் பண்ண முடியுமா? நீ அழுத கண்ணீரால உன் மேக்கப் கலைஞ்சாலும் நீ இப்ப ஃப்ரெஷ்ஷா தான் இருக்க. நீ கல்யாண மண்டபத்துக்கு போகும்போது மனசுக்குள்ள எந்த சங்கடமும் இல்லாம சிரிச்ச முகமா தான் போகணும். நீ அனுபவிச்ச கஷ்டத்துக்கு பிரதிபலனா உனக்கு அவரு நல்ல ஒரு புருஷனா இருப்பாரு. நான் வந்தது உன்னை பார்க்கதான். பார்த்துட்டேன். நான் எப்பவுமே உனக்காக மட்டும்தான் வேண்டிப்பேன். பாலா, நான் கிளம்பட்டுமா? பிரீத்தி, நீ கல்யாண பொண்ணுக்கு எந்த கிஃப்ட்டுமே கொடுக்கலையே. என்னால இது மட்டும்தான் கொடுக்க முடிஞ்சது. வரவங்க எல்லாம் லத்திகா எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சில பேர் குத்தி காட்டுற மாதிரி பேசுறாங்க. அவதான் சொந்தமே வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டால, இனிமே அவ பேரை கூட யாரும் சொல்லக்கூடாது இங்க. சசிதரன் லத்திகாவோட பேச்ச விடுங்க. நம்ம ஆஷாவுக்கு கல்யாணத்துக்கு வரணும்னு ரொம்ப ஆசை இருந்தது. 7-8 வயசு வரைக்கும் பாலா தூக்கி நடந்த குழந்தை தானே. பாலாக்கான்னு கூப்பிட்டு எப்பவுமே அவ கூடவே சுத்திக்கிட்டு இருப்பா. சில கெட்ட மரங்களை நம்ம வெட்டி வீசும்போது அது பக்கத்துல இருக்கிற நல்ல மரங்களையும் வெட்ட வேண்டியதாயிடும். இதுவும் அந்த கணக்குல தான் வரும். நம்ம ஆஷா ரொம்ப சங்கடப்பட்டு தான் பாலா கிட்ட பேசியிருக்கா. என்னோட ஒரே தங்கச்சி தான் லத்திகா. அவளும் சேர்ந்து தானே இந்த கல்யாணத்தை நிறுத்த மொட்டை கடிதாசி எழுதுனா. நம்மளோட நல்ல நேரம் அது நம்ம கையிலேயே கிடைச்சிருச்சு. அது மட்டும் கிடைக்கலன்னா இன்னைக்கு இந்த கல்யாணம் நடந்திருக்குமா? யாருமே வேண்டான்னு நம்ம இங்க வந்துட்டு இப்ப நான் சொந்த காலில் நிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். யாரும் எனக்கு உதவி பண்ண வேண்டாம், உபத்திரம் பண்ணாம இருந்தா போதும். இப்படி எல்லாம் நாம அனுபவிக்கணும்னு நம்ம தலையில எழுதியிருக்கே. இதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு நல்ல காலம் வரும். நாம மனசறிஞ்சி யாரையும் ஏமாத்தல. அதனாலதான் நம்ம பாலாவுக்கு இப்படி ஒரு இடத்துல சம்பந்தம் அமைஞ்சிருக்கு. பாலாவுக்கு மேக்கப் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருக்கும்.
உன் மனசுல வேற ஒருத்தரை நினைச்சுக்கிட்டு வேணுகோபால் கையால தாலி கட்டிக்க நினைக்க கூடாது. இனி உனக்கு எல்லாமே தாலி கட்டின புருஷன் மட்டும்தான். ஏதோ ஒரு பாவப்பட்ட பொண்ணு, அவளுக்கு என்ன ஆக போகுதுன்னு தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு இந்த மீனோட வாசனை பிடிக்கல. அதானா இது? உங்க வீட்ல எப்பவும் மீன் பொரிக்க மாட்டீங்களா? எப்பயாவது ஒரு தடவை. இருந்தாலும் கறியும் மீனும் வாங்குற அளவுக்கு உங்க வீட்ல வசதி இல்லைன்னு எனக்கு தெரியும். தண்ணில இருந்து கரைக்கு வந்த மீனோட நிலைமை தான் நம்ம நிலைமையும். நம்மளுடைய மனசும் உடம்பும் அடி வாங்க ரெடியா இருக்கணும். ஆனா நம்ம யார்கிட்டயும் சொல்ல முடியாது. நம்மளுடைய பிரச்சனையை கேட்கறதுக்கு இந்த வீட்ல யாருமே இல்ல. நம்ம எப்பவுமே தனியால தான் இங்க நிக்கணும். யாரையுமே லவ் பண்ணாத ஆண்களோ பெண்களோ இருப்பாங்க. நான் அந்த அர்த்தத்துல தான் சொன்னேன். அப்படின்னா உனக்கும் காதல் வந்திருக்கு. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.